இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் சொன்னதை செய்வாரே, அவர் சீக்கிரம் வருவாரே. ஆயத்தமாயிருந்திடுவோம். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் சொன்னதை செய்வாரே, அவர் சீக்கிரம் வருவாரே. ஆயத்தமாயிருந்திடுவோம். செலுத்திடுவோம், தூயவர் துயரம் மறந்திடுவோம். துதி பலி நன்றி பலி செலுத்திடுவோம், தூயவர் துயரம் மறந்திடுவோம். துதி கனமகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனமகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் சொன்னதை செய்வாரே, அவர் சீக்கிரம் வருவாரே. ஆயத்தமாயிருந்திடுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்திடுவோம், இருதய வேண்டுதல்கள் அருள் செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்திடுவோம், இருதய வேண்டுதல்கள் அருள் செய்வார். தேவைகளை சந்திப்பாரே, சந்தோஷம் சந்தோஷமே. தேவைகளை சந்திப்பாரே, சந்தோஷம் சந்தோஷமே. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் சொன்னதை செய்வாரே, அவர் சீக்கிரம் வருவாரே. ஆயத்தமாயிருந்திடுவோம். பீலா என்கிறவங்க வேலூர்ந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு 4-5 வருஷமா ஒரு இடம் விற்கணும் என்று அவங்க ட்ரை பண்ணாங்களாம். இடம் விற்கவே முடியலையாம். அவங்க ஜாய் டிவியை எப்போதுமே வாரம் 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பாங்களாம். ஆண்டவரே இந்த இடத்த விற்று கொடுத்தா நான் ஒரு காணிக்கை அனுப்புவேன், அது மாத்திரமல்ல நான் சாட்சியும் சொல்வேன்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். கர்த்தர் அற்புதமாக நல்ல விலைக்கு விற்கும்படி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து சொல்வோமா? என்னாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். தேவ பிள்ளைகளாகிய யோசுவாவும் காலேபும் ஜனங்களுக்கு முன்பாக சொல்கிற ஒரு வார்த்தை தான், ஒரு சவால் விடுகிற வார்த்தை தான். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார், அந்த தேசத்தை நமக்கு சுதந்தரிக்க செய்வார். நன்றாய் கவனிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், இதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியம் என்ன? கர்த்தருடைய பிரியம் என்ன? அவருக்கு பிரியமானது என்ன என்று நாம் சோதித்து அறிய வேண்டும்.
நன்றாய் கவனியுங்க. நீங்களும் நானும் வாழ்ந்திருப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். என வேதம் கூறுகிறது, பிலேயாமினுடைய வாயில வந்த வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இங்கு தேவ பிள்ளைங்க சொல்றார், கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கணுங்க. அந்த பிரியம் நம்ம மேல இருக்கும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உபாகமம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பட்டணங்களையும், நல்லா கவனிங்க, இங்க அழகா சொல்றாரு, எப்பா நான் உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன்ப்பா. எப்படி? அங்க நான் எப்படி கொடுக்க போறேன்? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ நட்டாத திராட்சை செடியின் கனியை நீ புசிப்பாய். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. நம்மால் கிரகிக்க முடியாது. அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். அவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து அறியப்பட முடியாது. அதனாலதான் யோபு சொல்றார், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அப்பா ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தெய்வம். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தெய்வம். இங்க நம்ம பார்க்கிறோம், யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, எப்பா கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அவர் நம்ம பிரியமா இருக்கணும். இது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லப்பா. கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா நமக்கு கண்டிப்பா அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் நமக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையே. அடுத்து பக்கத்து வீட்டுல ஆண்டவர் அறியாதவங்கெல்லாம் எப்படியோ வாழ்றாங்களே, அவங்க எல்லாம் வசதி வாய்ப்போட காணப்படுகிறாங்க. அவங்களுடைய கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அவங்க மாடி மாடியா கட்டி போறாங்க. அவங்க எத்தனையோ கார்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு கார் இல்லையே. இந்த ஒரு அங்கலாய்ப்பு தேவ பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார்? நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சத்தியம். இன்னைக்கு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானா கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கணும். அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கும் போதுதான் ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். அவர் சாதாரண உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வரங்களை கொடுக்கிறவர். ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுப்பார். மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உபத்திரவம் வந்துட்டா, சின்ன நெருக்கம் வந்துட்டா உடனே அங்கலாய்ப்பாங்க, வேற தவறான முடிவுகளை தெரிந்து கொள்வாங்க. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு என்ன உபத்திரவம் போராட்டம் வந்தாலும் புது வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். கவனிங்க, நம்ம அப்பாவுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அவங்களுக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாங்களும், ஐஸ்வர்யம் பெருகினாலும் அவர்களுக்கு அதுல திருப்தி வராது. வசனம் கூறுகிறது, செல்வ பெருக்கன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. அவங்களுக்கு திருப்தி வராது. ஆனா நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதுல ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஒரு நிறைவை கொடுக்கிறார். இதுதான் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம். இது தேவ பிள்ளைகளாய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உன்னத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், தானியேல் 9வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார்,
21வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானால், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் கடந்து வந்தான். 23வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். கவனிங்க, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். முதலாவது நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம், இரண்டாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவருக்கு பிரியமா நடக்க 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 அதை நம்ம சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேனா, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறேனா, உத்தமமாய் நடக்கிறேனா? என வேதம் கூறுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் காணப்படுகிறதா? அவருக்கு முன்பாக நீதியும் நியாயமுமாய் காணப்படுகிறதா? ஏன்னா நீதியின் மேல அவர் பிரியமாய் இருக்கிற தெய்வம். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார், அவர்களைத்தான் கொண்டு போறாரு. நல்லா கவனிங்க, எவ்வளவோ ஜனங்களை அழைத்து வந்தாலும் அந்த 12 பேர் வேவு தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்களில் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் தான், கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் நிச்சயம் நமக்கு கொடுப்பார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று என்று சொன்னவர்கள். அவர்கள்தான் வைராக்கியமாய் நின்றவர்கள். அதனாலதான் பாருங்க, கடைசி நேரத்தில் பாருங்க, யார் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். இந்த தேவ பிள்ளைகளாகிய யோசுவாவும் காலேபும் தான், கடைசி சந்ததி தான் உள்ள பிரவேசிக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. மற்றவர்களால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு காணப்படக்கூடாது. என்ன ஆண்டவரே, ஏன் எனக்கு செய்யல? முறுமுறுக்காதீங்க, நேரம் வரும்போது கரெக்டா செய்வார். அவருடைய வேலை வரும்போது சரியாய் நடக்கும். நம்முடைய ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். சரி, எப்படி நாம் அவரை பிரியப்படுத்துவது? முதலாவது பார்த்தோமானால் எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தோமானால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளும் போது அது கர்த்தருக்கு பிரியமான பலியாய் காணப்படுகிறது. அன்பாருங்க, ஆண்டவர் மேல அன்பு வைங்க. அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க, அம்மான்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. அப்பா நீங்க வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. அவர் உங்கள் மத்தியில வந்து உலா வருவார். அவரிடத்துல கேளுங்க. நல்லா கவனிங்க, இயேசுசாமி நடந்து போகும்போது பிறவி குருடன் கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் நிற்கிறார். அதே போல பாருங்க, சகையு ஒரு குள்ளன், அவன் வரி வசூலிப்பவன், ஜனங்களால் அவன் பாவி என்று நினைக்கப்பட்டவன். எல்லாரும் அவர் மேல முத்திர குத்திட்டாங்க, இவன் ஒரு பாவின்னு சொல்லி. ஆனா பாருங்க, அவன் காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கும்படி ஆவலா இருக்கிறான். அவனை பார்த்து கூப்பிடுகிறாரு, சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டுல தங்கணும்பா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏசப்பா நம்மளை கூப்பிடுறாரு, ஏசப்பா என்னைய கூப்பிடுறாரு. வேகமா இறங்கி வருகிறான். அவரோடு கூட அவர் நடந்து போறான். அவரோடு கூட நடக்க 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 அவருக்கு பிரியமாய் நடக்க 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 அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் சகையுவை விட்டு தானாக விலக ஆரம்பிக்கிறது. கூட நடக்கும் போதே சொல்றா, ஏசப்பா உமக்கு பிரியமா நான் நடக்கணுமே, நான் அநியாயமா யாரிடத்திலாவது வாங்கியிருந்தா அதனால தனியா திரும்ப கொடுத்துடுறேன்.
சொல்லிக்கொண்டே வருகிறான். எப்பெல்லாம் அவருக்கு பிரியமாய் நடக்க 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 நடக்க, அவருடைய அன்பிலே நடக்க நடக்க நாம் விரும்புகிறோமோ, அவரோடு கூட நடக்க நடக்க என்ன நடக்கும்? நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் நம்மை விட்டு நீங்கும், நம்மை விட்டு நீங்கும். வேண்டாத காரியங்கள் நம்மை விட்டு நீங்கும், பாவ காரியங்கள் நம்மை விட்டு நீங்கும். என்ன சொல்றார்? அப்பா சகி வீட்டுக்கு போய் சொல்லுகிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. என்ன கவனிங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த பிரியப்படுத்த பிரியப்படுத்த, சந்தோஷப்படுத்தும் போது, அவரை வீட்டுக்கு அழைக்கும் போது, வீட்டுக்குள்ள கூப்பிடு வரும்போது உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும். இந்த ரட்சிப்பு மாபெரும் கிருபை, மாபெரும் கிருபை. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, சகை வாழ்க்கை பரிசுத்தமாச்சு. அதுவரை பாவின்னு உலகமெல்லாம் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அவனை பாவின்னு முத்திர குத்தி இருந்தாலும், ஆண்டவர் அவனை பரிசுத்தமாக்குனதுனால அடுத்து அவனுடைய காரியங்கள், கையின் பிரயாசங்கள், அவன் எல்லாமே செய்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமாய் மாறிற்று. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் போதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் காலேபு சொல்றார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். பிரியமா இருக்கணும், பிரியமா இல்லைன்னா நம்மளை கொண்டு போக மாட்டார். இதுதான் அடுத்த வார்த்தை. பிரியமா இல்லைன்னா, நம்ம பிரியமா நடக்கலைன்னா அங்க கொண்டு போய் நம்மளை விட மாட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அதிகாலையில எழுந்து ஜெபிங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க, அப்பாட்ட கேளுங்க, நீங்க எங்கூட பேசணும் ஏசப்பா, நீங்க எங்கூட உலா வரணும் ஏசப்பா, கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ காரியங்கள் செய்து 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 எல்லாத்துலையும் தோல்வி அடைந்து இருக்கலாம். இனிமேல உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா, என் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியலப்பா, இந்த வியாபாரத்தை செய்ய எனக்கு தெரியலப்பா, என் பிள்ளைங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுக்க எனக்கு தெரியலப்பா, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா சொல்லி கேளுங்க. உங்களை தாழ்த்தி அவரிடத்துல கேளுங்க. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன காரியப்பா சொல்லுங்கப்பா, அதெல்லாம் நான் விட்டுறேன்ப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்க அப்படி கேட்கும்போது, மனம் திரும்பும் போது, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்வார். குடும்பத்தை நடத்த தெரியல, தொழிலை நடத்த தெரியல, வியாபாரம் செய்ய தெரியல, எனக்கு அந்த ஞானம் இல்லையே, கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் அப்பாவை சொல்லுகிறார். நீங்க அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நீங்கள் கேட்கிறது எல்லாவற்றையும் அப்பா அருளி செய்வார். அடுத்து எபேசியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசித்தோமானா 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 2வது சொல்லுகிறார், முதலாவது அப்பா சொல்லுகிறார், அவருக்கு பிரியமாய் நடப்பது அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். 2வது அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது எப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கணும். மற்ற ஆகாத ஆளுகளோட சம்பந்தம் வைக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். எப்பா வேண்டாம்ப்பா, அந்த மோவாபியர்லாம் அம்மோனியர்லாம் எனக்கு பிரியம் இல்லப்பா,
அவங்களோட நீங்க சம்பந்தம் கலந்துக்கிடாதீங்கப்பா. ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவங்களோட சம்பந்தம் கலந்துட்டீங்கன்னா அவங்க போக்கில் உங்களை கூட்டு போவாங்க. அவங்க தங்கள் தேவர்களுக்கு பலியிட சொல்லுவாங்க. உங்களை அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளாக உங்களை நடத்தி செல்வாங்க. வேண்டாம்ப்பா. அவங்களுடைய பலியிட்ட ஆகாரங்களை புசிக்க சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை கேட்டும் அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. நன்றாய் கவனியுங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில முதலாவது அன்பு வேணும். ஆண்டவர் மேல அன்பு அதிகமாய் வேணும். அந்த அன்பு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு வாஞ்ச விருப்பம்லாம் வரும். எப்ப அவர் முகத்தை பார்ப்போம், எப்ப ஏசப்பா கூட பேசுவோம், எப்ப அவர் சமூகத்துல காத்திருப்போம், எப்ப வசனத்தை நம்ம படிப்போம், எப்ப வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம், தியானிப்போம். மாறி 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 அந்த அன்பு இருக்கும்போது தாங்க வரும். அடுத்த ஒரு காரியம், அந்த கோபாக்கினைக்கு இடம் கொடுக்காதபடி, மற்ற பங்காளிகளோட நம்ம சேராதபடி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்ளணும். முன்னாடி நம்ம அந்தகாரமாக இருந்தோம், இனிமே நம்ம அந்தகாரத்தில் இருளுக்குள்ள நம்ம மாட்டக்கூடாது. இனி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதே எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசித்தோமானால், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடக்கணுமானா கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். ஒரு அன்புள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் நம்ம வாழணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது. கனி கொடுக்க 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 இந்த கனிகளின் நிமித்தம் அவர் பிரியப்படுவார். கனிகளின் நிமித்தம் அவர் பிரியப்படுவார். அடுத்து எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு தங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். எப்பெல்லாம் அவரை துதித்து பாடுகிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் பிரியம் கொள்ளுகிறார். நம்ம மேல பிரியம் கொள்ளுகிறார். ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். நல்லா கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தித்ததெல்லாம் அதுதான். என் வாழ்க்கையில நடந்த உண்மைகள் அதுதான். எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ, வேதனைகள் வருதோ, தனியா போயிடுவேன். தனியா போய் வாயில என்னெல்லாம் பாட்டு ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த பாடி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அவரை மகிமைப்படுத்த பாடி ஆராதிக்க ஆராதிக்க ஒரு தேவ பிரசன்னம் வந்து நிரப்பும். தேவ பிரசன்னம் நிரப்ப 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 என்னென்ன கவலை இருந்துச்சோ, என்னென்ன பாரம் இருந்துச்சோ அத்தனை விலகி போயிடும். நன்றாய் கவனிங்க. ஒரு சின்ன காரியம் உங்க வாழ்க்கையில பெரிய மலை போல காணப்படலாம். அந்த மலை போல காணப்பட்ட பிரச்சனையும் சின்ன காரியமா பனி போல மாறிடும். சின்ன காரியமா மாறிடும். நான் ஏசப்பட்ட ஒரு வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் சொல்வேன். அப்பா, இவ்வளவு பெரிய தேவைக்கு நான் என்ன செய்வதுப்பா? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன செய்வதுப்பா? எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ரிலீவ் பண்ணி கொடுங்கப்பான்னு கேட்கும்போது நான் செபிக்க அவரை ஆராதிக்க பாருங்க என்ன நடக்கும்னா, எனக்கு முன்னாடியே போய் அவர் போய் கிரியை செய்வார். எந்த ஆபீசர்கிட்ட போய் அவர் பேசணுமோ பேசி, எந்த ஒரு பிரச்சனையை பெருசா பார்த்தனோ அது அப்படியே ஒண்ணுமே தெரியாம போயிடும். சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுப்பார். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதம். இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்க நடந்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க நடந்து பாருங்க.
உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கட்டாத வீடுகளில் குடியிருக்க பண்ணுவார். நட்டாத திராட்சை செடியின் பலனை அனுபவிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா. சோதரமப்பா, தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள்னு சொன்னீங்கப்பா. உமக்கு பிரியமானது என்னன்னு நாங்கள் சோதித்தறிய கிருபை செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, அந்த கானான் தேசத்தை காலேபும் யோசுவாவும் சுதந்தரித்தார்களே ஒழிய மற்ற முறுமுறுத்த ஜனங்கள், உம்மை சந்தேகப்பட்டவர்கள் யாரும் அங்க பிரவேசிக்கலையப்பா. ஒரு நாளும் எங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கக்கூடாதுப்பா, கசப்பு இருக்க கூடாதுப்பா. தகப்பனே, உம்மை வேதனைப்படுத்தும் காரியங்கள் எதுவும் எங்க வாழ்க்கையில காணப்படக்கூடாதுப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தானியேலின் ஜெபத்தை கேட்கும்போது நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்னு சொன்னீங்களேப்பா. அந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கேட்கட்டும் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9478177765 9095328172 மற்றும் 9443930850.